இந்த லக்னப்படி இந்த ராகு லக்னத்திலயோ 2, 11லயோ அமைஞ்சிட்டா, ராகுவின் காரகத்துவத்தால் வளர்ச்சி. இவங்க ஃபர்ஸ்ட்டு கேட்பேன், "உங்க தாத்தா என்ன பண்ணார்? தாத்தா வகையில என்ன தொழில் பிரபலமா அந்த தொழில் கொண்டு வந்தது." பொதுவா நெறைய பேர் நெறைய டாக்டர், நெறைய வைத்தியர், நெறைய அனலைஸ் பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது இருக்கு. இந்த ராகு, இந்த எக்ஸ்ரே, ஸ்கேன் இதெல்லாம் வச்சு ஒரு சிலர் ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க. இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு நெறைய கை கொடுத்துருது. வெளிநாடு ராகுன்னா அந்நிய கிரகம், அந்நிய ஊரு. அந்த மாரி பொதுவாவே இவங்க தன் பிறந்த ஊர விட்டு வெளியூர்ல வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இவங்க 1க்கு மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ராகுவோட காரகத்துவம் குடுத்துருது. இவங்களுக்கு இந்த பெயிண்ட், கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, ரசாயனம் சம்மந்தப்பட்டது, அதில பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு சிலர் ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாரி துறையெல்லாம் அள்ளி வீசிரும். ராகு பொதுவாவே இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த லக்னத்தில. ஏன்னா, அது லிமிட்டடே கிடையாது. அன்லிமிட்டட் பிரம்மாண்டத்த குடுத்துரும். இவரு இந்த ராகு இருக்கிறவங்க வீடு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1க்கு மேற்பட்ட வீட வச்சு வாடகை வருமானம். உழைக்கவே தேவையில்ல. உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஒருத்தர் சொல்லுவாங்க, "60 வயசாச்சு 10 வீடு இருக்கு, வாடகை வருதுன்னா" நான் அப்பயே நினைப்பேன், "இந்த லக்னத்தில ராகு இருக்குதுடா" அப்படின்னு. அந்த வகையில அள்ளி வீசக்கூடியது ராகுங்க.